பங்குனி மாதம் அப்படிங்கிறது பகல் காலத்தில் வெயில் தனது உஷ்ணத்தை அதிகரிக்க துவங்கும் ஒரு காலமாகவே பார்க்கப்படுது. அந்த பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தில் கண்டிப்பாக இந்த 7 தவறுகளை செய்யவே கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். சில தவறுகள் கண்டிப்பாக, அதுவும் பொதுவாக இந்த பௌர்ணமி தினத்தில் செய்யவே கூடாது அப்படிங்கிறது உண்மை. இந்த பௌர்ணமி இரவில் குளுமையான ஒரு சூழல் நிலவும். அது மட்டுமல்ல, பௌர்ணமி அப்படின்னு சொல்லப்படும் முழு நிலவு தினத்தில் ஒரு இதமான சூழலும் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படியான ஒரு ஆன்மீக அற்புதம் நிறைந்த தினம்தான் இந்த பங்குனி மாத பௌர்ணமி தினம். 12 மாதங்கள் கொண்ட தமிழ் மாத வரிசையில் இறுதியான மாதமாக வருவது தான் இந்த பங்குனி மாதம். விஞ்ஞான ரீதியில் பார்த்தோன்னா கடும் குளிர்காலம் நீங்கி உக்கிரமான கோடை காலம் தொடங்குவதற்கு இடைப்பட்ட ஒரு வசந்த காலமாகவே இந்த பங்குனி மாதம் பார்க்கப்படுது. அது மட்டுமல்ல, இந்த பங்குனி மாதத்தில் இறைவனுக்கு சிறப்பு வழிபாடுகள், பூஜைகள் அதிகம் நடைபெறும் ஒரு மாதமாகவே இந்த பங்குனி மாதம் விளங்குது. அந்த பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது இன்னமுமே இறையருள், தெய்வீக சக்தி நிறைந்த நாளாகவே பார்க்கப்படுது. இந்த அற்புதமான பங்குனி பௌர்ணமி தினத்தில் சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக செய்யவே கூடாது அப்படிங்கிறது உண்மை. அதில் என்னென்ன விஷயங்கள் செய்யவே கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். பொதுவாகவே பார்த்தோன்னா இந்த பங்குனி மாத பௌர்ணமி தினத்தில் சில விஷயங்கள் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் முதலாவதான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த அற்புதமான நாளில் வீட்டில் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றாமல் இருக்கவே கூடாது அப்படிங்கிறதும், முடிந்தவரை அன்றைய நாள் முழுவதுமே வீட்டில் அணையா தீபம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த நாளில் குறிப்பாக மாலை சந்திர பகவான் உதிக்கும் நேரத்தில் தீபம் ஏற்றாமல் இருப்பது மிக மிக தவறு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது விஷயமா பார்த்தோன்னா, இந்த நாளில் நகம் வெட்டுவது, முடி வெட்டுவது, இந்த மாதிரி சவரம் செய்யும் வேலைகளை செய்யாமல் இருப்பது மிக மிக உன்னதமான விஷயமாகவே பார்க்கப்படுது. மூன்றாவது விஷயமா பார்த்தோன்னா, இந்த நாளில் வேண்டுதலுக்காக மொட்டை அடிக்கும் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவிட்டு மற்ற நாள்களில் அதை செய்து கொள்வது சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. நான்காவது விஷயமா பார்த்தோன்னா, இந்த நாளில் எதிர்மறையாக எண்ணத்தோடு இருக்கவும் கூடாது. எதிர்மறை விஷயங்களை பற்றி நினைக்கவும் கூடாது. எப்பொழுதுமே நேர்மறை சிந்தனையோடு நல்ல எண்ணத்தோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது 100% சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த விஷயமா பார்த்தோன்னா, இந்த அற்புதமான நாளில் பௌர்ணமி தினத்தில், பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தில் முடிந்தவரை கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பாக மாலை தீபம் ஏற்றும் அந்த நேரத்தில் தீபம் ஏற்றிய பிறகு இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை வைத்து கொள்ளவே கூடாது. அப்படி வைத்து கொண்டோன்னா அந்த பணம் அப்படிங்கிறது இழுப்பறியாகவே நமக்கு சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முடிந்தவரை இந்த நாள் முழுவதுமே கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்ளாமல் இருப்பது மிக மிக உத்தமம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த விஷயமா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தாம்பத்திய உறவு கண்டிப்பாக இந்த பங்குனி மாத பௌர்ணமி தினத்தில் வைத்து கொள்ளவே கூடாது. முடிந்தவரை அதை தவிர்த்து விடுவது மிக மிக நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. கடைசி ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அற்புதமான நாளில் அசைவம் சாப்பிடுபவர்கள் முடிந்தவரை அந்த ஒரு நாள் மட்டும் அதை தவிர்த்து விடுவது மிக மிக நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. கூடுமானவரை அசைவத்தை தவிர்த்து விட்டு லைட்டான உணவுகளை எடுத்துக்கொள்வது மிக மிக ஒரு உன்னதமான விஷயமாகவே பார்க்கப்படுது. இந்த பங்குனி மாத பௌர்ணமி தினத்தில் இந்த விஷயங்களை தவிர்த்து விட்டு அதிகாலையில் எழுந்து குளிப்பது, இறைவனை வேண்டிக் கொள்வது, கோவிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிக்கொள்வது, பக்கத்தில் இருக்கும் சிவன் அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்குவது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம். அது மட்டுமல்ல, இந்த தினத்தில் கடற்கரையோரம் இருக்கும் புகழ்பெற்ற கோவில்களில் தீர்த்தவாரி வைபவம் அப்படிங்கிறது நடைபெறும்.
இதில் கலந்து கொண்டு இறைவனை வணங்குவது அப்படிங்கிறது தோஷங்களை போக்கும் ஒரு அற்புத செயலாகவே பார்க்கப்படுது. அது மட்டுமல்ல, இந்த பங்குனி மாத பௌர்ணமி தினம் முழுவதுமே காலை முதல் மாலை வரை உணவு ஏதும் அருந்தாமல் நம்ம இஷ்ட தெய்வத்தை வேண்டி அந்த தெய்வத்திற்குரிய மந்திரங்களை துதித்து வழிபாடு, அது மட்டுமல்ல தியானத்தில் ஈடுபடுவது அப்படிங்கிறது நம்ம விரும்பியதை விரும்பியபடியே கொடுக்கும் ஒரு அற்புத நாளாகவே இந்த நாள் பார்க்கப்படுது. அது மட்டுமல்ல, இந்த நாளில் கூடுமானவரை உணவு தானம் கொடுப்பது மிக மிக ஒரு அற்புத விஷயமாகவே பார்க்கப்படுது. இந்த அற்புதமான பங்குனி மாத பௌர்ணமி தினத்தில் கூடுமானவரை சில விஷயங்களை தவிர்த்துவிட்டு சில நல்ல காரியங்களை செய்து இறைவனின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.